மனசுக்குள்ள சொல்லுங்க. அருள் சிறுஞ்சோதியாகிய நான், பரமாத்மாவாகிய நான், என்னையும் என் சிஸ்டம் முழுவதையும் நேசிக்கிறேன். ஸ்மைல். மேலும் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் இருக்கும் அத்தனை உயிர்களையும் நேசிக்கிறேன். நானும் அவைகளும் ஒன்றே. என் தந்தையாகிய இறைவனை, அந்த அருட்பெருஞ்சோதி கடலை நான் என் முழு அறிவோடு, முழு அன்போடு, முழு ஆற்றலோடு, நம்பிக்கையோடு, நன்றி உணர்வோடு நேசிக்கிறேன். அந்த அருட்பெருஞ்சோதி கடலை பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க. அதுக்கு நன்றி சொல்லுங்க. அதை நேசிக்கிறேன்னு அதுகிட்ட பேசுங்க. எல்லாமுள்ள இறைவா, அருட்பெருஞ்சோதி வடிவில் இருக்கும் இறைவா, எல்லையில்லா கருணை, அளவற்ற அன்பும் அருளும், நிகரற்ற இரக்கமும் பரிவும் தெய்வீகமும் ஆனந்தமும் உடைய இறைவா, உம்மை உணர்வதற்காக தவம் செய்ய, தியானம் செய்ய கூடியிருக்கும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தமைக்கு நன்றி. உமது தெய்வீக அன்பினால் எங்கள் அனைவர்களுடைய இதய சக்கரத்தை, பின் இதய சக்கரத்தை நிரப்பி தந்தமைக்கு நன்றி. மாஸ்டர் சோவா கோக்சி அவர்களுடைய இதயத்தில் இருந்தும், மகா குருஜி மெய்லின் அவர்களுடைய இதயங்களிலிருந்தும் வெளிப்படும் இந்த தெய்வீக அன்பு நம் இதயத்திற்குள் இறங்குகிறது. They are highly energized and highly activated. Be aware of your crown. இறைவா, உனது எல்லையில்லா கருணையினால் எங்களை நிரப்பி தந்தமைக்கு நன்றி. உமது அருட்பிராண பேரொளி எங்களுடைய சகஸ்ரார சக்கரம், கிரவுன் சக்கரால இறங்குவதை உணர்கிறோம். இந்த உடல் முழுவதும் உனது அருட்பிராண பேர் ஒளியால் நிரம்புகிறது. அதை உணர்கிறோம். உடலாலும் உயிராலும் எண்ணங்களாலும் உணர்வுகளாலும் உன்னை உணர்கிறோம். நன்றி இறைவா. இரண்டு கைகளையும் ஆசீர்வதிப்பது போல உயர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இதயத்திற்கு நேராக நாம் வாழும் பூமியை சிறு பந்து அளவு உருவகப்படுத்துங்க. இறைவா, என்னை உமது தெய்வீக அன்பின் கருவியாக, அமைதியின் தூதுவனாக ஏற்றுக்கொள்வாயாக. எங்கே வெறுப்பு உள்ளதோ அங்கே நான் அன்பை விதைக்கிறேன். உங்கள் இதயத்தில் இருந்து வெளிப்படும் தெய்வீக அன்பு ரோஜா நிற ஒளி வடிவில் பூமியை சென்று சூழ்ந்து கொள்கிறது. மனசுக்குள்ள சொல்றீங்க, இறைவா, உனது தெய்வீக அன்பின் கருவியாக என்னை நான் அனுமதிக்கிறேன். உமது தெய்வீக அன்பை எனக்குள் உணர்கிறேன். அதை இந்த பூமியோடு பகிர்ந்து கொள்கிறேன். காயங்கள் உள்ள இடத்தில் மன்னிப்பு உண்டாகட்டும். என்னை நான், இறைவா, உனது தெய்வீக மன்னிக்கும் கருவியாக அனுமதிக்கிறேன். உமது மன்னிக்கும் தெய்வீக சக்தி எனக்குள் இறங்க அனுமதிக்கிறேன். அதை இந்த பூமியோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதர்களுடைய மனங்களிலேயும் மன்னிக்கும் மனப்பான்மை பெருகட்டும். அனைவரும் தவறு செய்கிறோம். அனைவரும் மனிதர்கள்.
தவறு செய்வது மனிதர்களின் இயல்பு. அதை மன்னிப்பது அனைவரின் கடமை என்பதை உணர்ந்து அனைவரையும் மன்னித்து இணக்கமாக இருக்கச் செய்தமைக்கு நன்றி. அவநம்பிக்கை உள்ள இடத்தில் நம்பிக்கை உண்டாகட்டும். இறைவனுடைய தெய்வீக நம்பிக்கை எனக்குள் இறங்க அனுமதிக்கிறேன். அதை உணர்கிறேன். அதை பூமியில் உள்ள எல்லா மனிதர்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அனைவர்களுடைய மனங்களிலேயும் இந்த தெய்வீக நம்பிக்கை இறங்கட்டும். நிச்சயமாக நாளைய பொழுது நல்லதாகவே விடியும் என்ற தெய்வீக நம்பிக்கை அவர்களுக்குள் இறங்கட்டும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் இறைவனிடம் தீர்வு உண்டு என்பதை மனிதர்கள் உணர்ந்து இறைவனை நாடி செல்லட்டும். தாங்கள் செய்யும் தவறுகளுக்கு தாங்களே பொறுப்பு. இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைக்கு தாங்கள் மட்டுமே பொறுப்பு என்பதை உணர்ந்து அதிலிருந்து வெளியில் வர, அதை மாற்ற இந்த தெய்வீக உறுதி பயன்படுத்தப்படட்டும். சந்தேகம் உள்ள இடத்தில் தெய்வீக உறுதி ஏற்படட்டும். இறைவனுடைய தெய்வீக உறுதி எனக்குள் இறங்க நான் அனுமதிக்கிறேன். அதை உணர்கிறேன். இந்த பூமியில் உள்ள அத்தனை உயிர்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். முக்கியமாக வலி வேதனையில் இருக்கும் மக்கள், போர் முனைகளில் தவித்துக் கொண்டிருக்கும் மக்கள், பசி, பஞ்சம், பிடி ஆகிய அனைத்து பிரச்சனைகளிலும் தவித்துக் கொண்டிருக்கும் மக்களை ஆசீர்வதிக்கிறேன். இறைவா, உனது தெய்வீக உறுதி அங்கே இறங்கட்டும். அவர்கள் அனைவருக்கும் விடிவு காலம் பிறக்கட்டும். நன்றி இறைவா. துக்கம் உள்ள இடத்தில் மகிழ்ச்சி உண்டாகட்டும். இருள் உள்ள இடத்தில் ஒளி ஏற்படட்டும். இறைவனுடைய மகிழ்ச்சி கொண்டாட்டம் எனக்குள், ஆனந்தம் எனக்குள் இறங்க அனுமதிக்கிறேன். அதை உணர்கிறேன். அதை பூமியோடு பகிர்ந்து கொள்கிறேன். கொண்டாட்டமே நமது வாழ்க்கையாக இருக்கட்டும். அறியாமை என்ற இருள் நீங்கி அறிவு என்ற ஒளி இந்த பூமியில் உள்ள அத்தனை மக்களின் மனங்களிலேயும் இறங்கட்டும். உண்மையான ஆன்மீகம் தழைக்கட்டும். நன்றி இறைவா. உங்கள் சகஸ்ரார சக்கரத்தில் கவனத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இறைவனுடைய இதயத்திலிருந்து வாழ்த்துகிறேன். இந்த சகஸ்ரார சக்கரம் இறைவனுடைய இதயம். அதிலிருந்து வாழ்த்துகிறேன். இந்த பூமியில் உள்ள எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கட்டும். இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு உயிர்களுக்கும் வாழ தேவையான அடிப்படை உரிமைகள் அனைத்தும் மதிக்கப்படட்டும். அனைவருக்கும் கிடைக்கட்டும். சமுதாய ஒற்றுமை நிலவட்டும். சகோதர ஒற்றுமை ஏற்படட்டும். பிரிந்து கிடக்கும் மனித இனம், இருப்பது ஒரே ஒரு உலகம், இருப்பது ஒரே ஒரு மனித இனம் என்ற உண்மையை உணர்ந்து இந்த பூமியே தங்களுக்கு சொந்தம் என்று மனதில் உணர்ந்து பூமி தாயையும் அதில் உள்ள எல்லா உயிர்களையும் வாழ வைத்து தாங்களும் வாழட்டும். ஒரே நேரத்தில் உங்கள் சகஸ்ரார சக்கரத்திலேயும் இதய சக்கரத்திலேயும் கவனத்தை வையுங்கள். இந்த 2 சக்கரங்களிலிருந்து வெளிப்படும் பொன்னிற ஒளியால் பூமியை நிரப்புங்கள். இறைவனுடைய இதயத்திலிருந்து வாழ்த்துகிறோம்.
இந்த பூமி முழுவதும் அன்பும் அமைதியும் ஆனந்தமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் நிலவட்டும். இந்த பூமி தாயையும் அதில் இருக்கும் அத்தனை உயிர்களுக்கும் மண்ணுக்கும் நீருக்கும் காற்றுக்கும் மாசு ஏற்படுத்தும் களங்கம் ஏற்படுத்தும் அத்தனையும் இந்த பூமியில் இருந்து அப்புறப்படுத்தப்படட்டும். போர் பகை அச்சம் இன்றி மக்கள் உழைத்து உண்டு பூமியின் வளத்தை பாதுகாத்து வாழட்டும். பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிர்களுக்கும் தேவையான குடிநீர், உணவு, இருப்பிடம் ஆகியவை கட்டாயமாக்கப்படட்டும். இறைவனின் உயர்ந்த படைப்பான இந்த மனித இனம் தன்னையும் வாழ வைத்து சக உயிர்கள் அனைத்தையும் வாழ வைத்து இந்த பூமி தாயை பாதுகாத்து வாழட்டும். இயற்கை விவசாயம் தழைக்கட்டும். விவசாயிகள் விளைவித்த பொருட்களுக்கு உரிய உகந்த விலை கிடைக்கட்டும். நீர்நிலைகள் அனைத்தும் தூர்வாரப்படட்டும். அளவாய் மழை பெய்யட்டும். பெய்த மழை நீரை மக்கள் எல்லா நீர்நிலைகளிலேயும் முறையாக சேமிக்கட்டும். சேமித்ததை சிக்கனமாக பயன்படுத்தட்டும். இந்த நீர் அனைவருக்கும் பொது என்ற உண்மையை உணர்ந்து தங்கள் நாடு, மதம், எல்லைகள், மொழி, இனம் அனைத்தையும் கடந்து அனைத்து உயிர்களுடனும் பகிர்ந்து கொண்டு தாங்களும் வாழட்டும். எல்லா உயிர்களையும் வாழ வைக்கட்டும். கைகளை மடியின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உச்சந்தலைக்கு ஒரு அடி உயரத்தில் ஒரு பொன்னிறமான குட்டி சூரியன் இருப்பதாக உருவகப்படுத்துங்கள். அதிலிருந்து வெளிப்படும் பொன்னிற ஒளி நம் உடலுக்குள் பாய்ந்து உடல் முழுவதும் பரவி இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் விரிகிறது. அதில் கவனத்தை வைத்துக்கொண்டே ஓம் எனும் மந்திரத்தை ஜெபம் செய்யுங்கள். உங்கள் முகத்திலே புன்னகை, மனதிலே அன்பும் கருணையும் இனிமையும், அந்த ஒளியின் மேல் கவனம், மனதிற்குள் மிகுந்த கவனத்தோடு மந்திர ஜபம். 2 மந்திரங்களுக்கு இடையில் இருக்கும் இடைவெளி, அந்த இடைவெளியில் இருக்கும் ஆழ்ந்த மௌனம் இறைவன். அதை உணருங்கள். பூமியிலிருந்து மேல் நோக்கி விரிந்து கொண்டே செல்கிறோம்.
சூரியன், அதிலிருந்து பிரபஞ்சம் முழுவதும் விரிகிறோம். நம் ஆன்மா எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதை உணர்கிறோம். இந்த கேலக்சி முழுவதும் விரிகிறோம். விருந்தி கொண்டே செல்கிறோம். இறைவன் ஒளி வடிவில் இருப்பதையும் அதையும் தாண்டி இருளாகவே இருப்பதையும் உணர்கிறோம். அந்த இருளுக்குள் நுழைகிறோம். There is only oneness. நானும் இந்த சிவமும் ஒன்றே. நான், அதுவே நான். I am that I am.
பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் இறைநிலையை உணர்கிறோம். அந்த இறைநிலை உருவாக்கிய அத்தனை ஸ்டார்ஸ், நட்சத்திரங்களையும் பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை உயிர்களையும் காண்கிறோம். அவைகளிலிருந்து வெளிப்படும் ஒளியை பார்க்கிறோம். நாமும் அந்த ஒளியாகவே இருக்கிறோம். அதிலிருந்து சுருங்கிக் கொண்டே வருகிறோம். நம் சூரியன், அதிலிருந்து பூமியை பார்க்கிறோம். பூமிக்கு வருகிறோம். பூமியினுடைய எனர்ஜி பாடியில இருந்து இன்கார்னேட்டட் சோல், அதிலிருந்து கிரவுண்ட் சக்ரா, உச்சந்தலை, உயிர் உடல், பிசிக்கல் பாடி, gently return to your body. கை கால் விரல்களை அசையுங்கள். Be aware of your physical body. Raise your hands in the blessing position. நாம் வாழும் பூமியை சிறு பந்தளவு உருவாக்கப்படுத்தி அதை ஆசீர்வதியுங்கள். இந்த பூமியில் உள்ள இத்தனை நாட்டு அரசியல் தலைவர்களும் ஒன்றிணைந்து ஒரு உலக கூட்டாட்சி, உலகம் முழுவதும் ஒரே ஆட்சி நடக்கட்டும். இந்த பூமியில் உள்ள அத்தனை மனிதர்களும் இறைவனின் குழந்தைகள் என்ற உண்மை அனைத்து அரசியல் தலைவர்களின் மனதிலேயும் இறங்கட்டும். ஜாதி, மதம், இனம், மொழி, நாடு அனைத்தையும் கடந்து உலகமே இந்த மக்களுக்கு அனைவருக்கும் சொந்தமாகட்டும். இந்த பூமியில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் அத்தனை உயிர்களுக்கும் தேவையான அடிப்படை உரிமைகள், தூய்மையான குடிநீர், தூய்மையான உணவு, தூய்மையான இருப்பிடம் கிடைக்கட்டும். மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் அனைவருக்கும் இலவசமான மிக உயர்ந்த மருத்துவம் கிடைக்கட்டும். உயர்தரமான கல்வி அனைத்து மனிதர்களுக்கும் கிடைக்கட்டும். கல்வி கட்டாயமாக்கப்படட்டும். அந்த கல்விக்கேற்ற வேலை, தொழில், அந்த வேலைக்கும் தொழிலுக்கும் ஏற்ற ஊதியம், பணம் கிடைக்கட்டும். அனைவரும் இன்புற்று வாழட்டும். பூமியின் நுரையீரல்களான காடுகள் செழிக்கட்டும். பூமியின் கர்ப்பப்பையான கடல்கள் மீண்டும் செழிக்கட்டும். பிளாஸ்டிக் குப்பைகள் முழுமையாக மறுசுழற்சி செய்யப்படட்டும். இயற்கை விவசாயம் நடக்கட்டும். விவசாயிகள் விளைவித்த பொருட்களுக்கு ஏற்ற விலை கிடைக்கட்டும். எல்லா தொழில்களும் தழைக்கட்டும். மழை நீர் அளவாக பொழியட்டும். பெய்த மழை நீர் முறையாக சேமிக்கப்படட்டும். அன்பும் அமைதியும் சாந்தியும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும்
இந்த உலகம் முழுவதும் நிலைக்கட்டும். அணு ஆயுதங்கள் பூமிக்கும் மக்களுக்கும் மண்ணுக்கும் இயற்கைக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய போர்களும் ஆயுதங்களும் முழுமையாக அப்புறப்படுத்தப்படும். இயற்கை முறையிலேயே மின்சாரம் தயாரிக்கப்படட்டும். அணு உலைகள் அனைத்தும் மூடப்படட்டும். இந்த செயல் திட்டங்களை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படட்டும். இறைவா, இந்த பிள்ளைகளின் பிரார்த்தனையை நிறைவேற்றி தந்தமைக்கு நன்றி. கைகளை மெதுவாக மடியின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். முதுகு தண்டின் அடிபாகத்தில் இருந்தும் உள்ளங்கால்களிலிருந்தும் பூமிக்குள் 10 அடி ஆழத்திற்குள் ஒளி சென்று வேர் பிடித்து நாலா பக்கமும் பரவுவதை உணருங்கள். அன்பான என் பூமி தாயே, இந்த வேரூன்றுதலை, ரூட்டிங்கை ஆழமானதாகவும் பலமுள்ளதாகவும் பலமுள்ளதாகவும் நீடித்து நிலைத்து நிற்பதாகவும் ஆக்கி தந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் ரூட்டிங் டீப்பர், ஸ்ட்ராங்கர் அண்ட் பெர்மனன்ட். பூமி தாயே, நீ புத்துயிர் பெறுகிறாய். You are rejuvenated, revitalized and restored. நீ தூய காற்று, தூய நிலங்கள், தூய நீர்களால் ஆசீர்வதிக்கப்படுகிறாய். அன்பான என் பூமி தாய்க்கு ஆசிகள். நன்றி பிரார்த்தனை. இறைவன் ஒளி வடிவில் நம் உடலுக்கு உள்ளேயும் வெளியிலேயும் நிறைந்திருப்பதை உணருங்கள். எல்லாம் வல்ல இறைவனுக்கும் தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய்க்கு நமது ஆன்மீக குரு கிராண்ட் மாஸ்டர் சோவா கோக்ஸுய், லார்ட் போதிசத்வா மகா குருஜி மேலே, பகவான் ஷீரடி சாய், புத்தா குவானின் புத்தா சாக்கியமுனி, லார்ட் ஜீசஸ் மற்றும் அனைத்து குருமார்கள், ஞானிகள், சித்தர்கள், யோகிகள், தெய்வீக குணமளிக்கும் தேவதைகள், குணமளிக்கும் அமைச்சர்கள், ஆர்ப்பு தேவதைகள், அன்பு தேவதைகள், ஆன்மீக உதவியாளர்கள், உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய தெய்வீக வழிகாட்டுதலுக்கும் பாதுகாப்பிற்கும் தெய்வீக அன்பிற்கும் தெய்வீக கருணைக்கும் தெய்வீக குணமளிக்கும் சக்திக்கும் ஒளியோடு எங்களை ஒன்றிணைய செய்தமைக்கும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் எம்மை விரிவடைய செய்து இந்த தியானத்தை நல்ல முறையிலே நடத்தி தந்தமைக்கு நன்றி நன்றி நன்றி. முழு நம்பிக்கையோட நன்றி நன்றி நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பிள்ளைகள் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவரையும் ஆசீர்வதித்தமைக்கு நன்றி. எல்லா செல்வங்களும் அவர்களுக்கு கிடைக்கச் செய்தமைக்கு நன்றி. தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபட அவர்களை வழிகாட்டு பாதுகாத்து மிக உயர்ந்த நிலையில் வைத்திருக்க செய்தமைக்கு நன்றி. முழு நம்பிக்கையோட நன்றி நன்றி நன்றி. ஒரு இனிய புன்னகையோடு கண்களை திறக்கலாம்.